வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் மாநகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது மார்கழி மாத சிறப்பு. ஏன் கண்ணன் மார்கழி மாதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு? மார்கழி மாதத்தில் தான் ஆண்டாள் கண்ணனை உருகி உருகி காதலித்த மாதம். அதாவது பெருமாள் மானிட பிறவி எடுத்து கண்ணனாக அவதாரம் எடுத்த பிறகு அதே லட்சுமி தாயாரும் மானிட பிறவி எடுத்து அவங்களும் ஆண்டாளாக அவதாரம் எடுத்து மண்ணுலகில் வந்து இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிற காலம்தான் இந்த மார்கழி மாதம். தன்னோட காதலை ரொம்ப அற்புதமாக ரொம்ப தீவிரமாக கண்ணன் மேலே காட்டக்கூடிய காலம்தான் இந்த மார்கழி மாதம். இப்போல்லாம் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப சின்சியர் காதல்னு. அதுபோல் இந்த ஆண்டாள் வந்து ரொம்ப சின்சியராக அவங்கள கண்ணனை உருகி உருகி காதலிச்சிருக்காங்க. அதனால் இந்த கண்ணனோட மனது முழுவதுமே இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் அற்புதமாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் ரொம்ப ரம்மியமாகவும் இருந்திருக்கு அவரோட மனசு. ஒரு மனிதனோட மனசு எப்போ ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கோ அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். என்ன வரம் கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க. அது கடவுள் மட்டும் இல்லை, மனிதருக்கும் அது பொருந்தும். அதே போல் இந்த தேவர்கள் அவங்களோட விடிய காத்தால், அதாவது அவங்க கண்விழிக்கும் நேரம்தான் இந்த மார்கழி மாதத்தோட துவக்கம். தேவர்களுக்கெல்லாம் ஒரு வருஷமே ஒரு நாள் அப்படிங்கும்போது பகல் பொழுது தை 1லேருந்து ஆவணி 30 வரைக்கும், இரவு பொழுது ஆடி 1லேருந்து மார்கழி 30 வரைக்கும். அப்போது அவங்களுக்கு ஒரு மாதங்கிறது 2 மணி நேரம். நல்ல ஆரோக்கியமான மனிதர்கள் 4 மணிக்கு மேலே தூங்க மாட்டாங்க. அப்போ மனிதர்களே அப்படின்னா தேவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க பார்த்துக்கோங்க. அவங்கெல்லாம் விடிய காலில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க அவங்க கணக்குப்படி. அப்படின்னா அவங்களுக்கு விடிய காலில் 4 மணிங்கிறது மார்கழி மாதம் 1ஆம் தேதி. அதனால தான் அவங்களை தூங்கி எழுந்திரிக்கிறவங்கள நம்ம துதிப்பாடி வாழ்த்துறது வணங்குறது இந்த டைம்தான் இந்த காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய 4 to 6. தேவர்களை பொறுத்த வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம்னா அவங்களுக்கு மார்கழி 1லேருந்து மார்கழி 29 வரைக்கும். தேவர்களுக்கு காலையில் விடிய காலையில் பொழுது இது அவங்க கண் விழிக்கிற நேரம். அந்த தேவர்கள் கண் விழிக்கிற நேரத்தில் அவங்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக தான் காலையில் எழுந்திரிச்சு மார்கழி மாதம் முழுவதும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிர்ந்த நீரில் குளித்து ஸ்நானம் பண்ணி கோவிலுக்கு போய் கடவுளை வழிபடுறது. இந்த மாதிரி நேரத்தில் வழிபடும்போது அளப்பரிய நற்பலன்களை வாரி வழங்குவாங்க தேவர்களும் கடவுளும். ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதன் விடிய காலையில் 4 மணிக்கு முழிச்சானா அவனுக்கு உடம்பில் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் ரம்மியமான சூழ்நிலை இப்படி தான் அவங்க மனசு இருக்கும். கொஞ்சம் கூட அவங்க உடம்புலையோ மனசுலையோ குரோதமான எண்ணங்கள் கோபம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப சாந்தமான மனநிலையில் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் 4 மணிக்கு எந்த மனிதர்களோடு பேசினாலும் ரொம்ப சாந்தமாகவும் ரொம்ப பண்போடும் பணிவோடும் ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலைனா தெய்வங்கள் துகில் எழும்போது இந்த காற்றால் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்த்துக்குங்க. அதனால தான் அந்த காலையில் 4 to 6 அவங்கள்ட்ட கோயிலுக்கு போய் அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணி அவங்கள்ட்ட வேண்டுதல் வைக்கும்போது அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மா மனிதாவதாரம் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவரோட மனைவியே காதலியாக வரும்போது அவருக்கு எவ்வளோ பேரானந்தமாக இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் 12 ஆழ்வார்களில் பெரியாழ்வார்னு வாழ்ந்துட்டு வர்றாரு ஸ்ரீவில்லிபுத்தூரில். அப்படி வாழ்ந்துக்கிட்டு வர காலத்தில் அவருக்கு குழந்தையே இல்லைன்னொன்னே பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார், எனக்கு குழந்தையே இல்லையே, உன்னை சதா நான் கும்பிட்றேன், உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன், ஆராதனை பண்ணுறேன், ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னோன்னா, பெரியாழ்வார் கனவுல பெருமாள் தோன்றி காத்தால் உன் வீட்டு வாசப்படியில் போய் பாரு. ஏன்னா எல்லார் ஐயர் வீட்டு வாசப்படியில் துளசி செடி வச்சு வணங்குவாங்க. அந்த மாதிரி துளசி செடி வச்சு வணங்கும்போது
துளசி செடி வச்சு வணங்கும்போது உன் வீட்டு வாசலில் போய் பாரு, துளசி செடியில் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்றாரு கனவுல வந்து. இவரும் மறுநாள் காத்தால எழுந்திரிச்சு போய் துளசி செடிகிட்ட போகிறாரு. ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தையை எடுத்து வளர்த்து வர்றாரு. ஆண்டாள்னு பேர் சூட்டி அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு வரும்போது இவர் டெய்லி கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி மாலை போட்டு தூபதீபம் ஆராதனை காட்டி வர்றாரு. குழந்தை வளர்ந்தோன்னா குழந்தையும் போகுது, கர்ப்பகிரகம் வரைக்கும் போகுது குழந்தையும். ஏன்னா குருக்களோட குழந்தை இல்லையா, அவங்க கர்ப்பகிரகம் வரைக்கும் போகிறாங்க. அந்த பெருமாள் அழகில் மயங்கி, குழந்தை தானே, பெருமாள் அழகில் மயங்கி, எனக்கு இவர் தான் குருக்கள் வந்து பெருமாளோட ஒவ்வொரு அதிசயத்தையும் அவதாரத்தையும் அவரோட பெருமையும் சொல்லி வளர்க்குறாரு பொண்ணுக்கு, ஆண்டாள்கிட்ட. அவங்க அதில் அப்படியே மயங்கி பெருமாள் மேலே மயங்கி பெருமாளை காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குருக்களோட கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகிறாங்க. பெருமாளை பார்க்குறாங்க. பெருமாள் உண்மையிலே அங்கே ஒரு உயிரோட்டமாக இருக்கிறதா உணர்கிறாங்க. அவர் மேலே காதலை செலுத்துகிறாங்க. இப்போ எப்படி தன்னோட காதலர்களுக்கு பொண்ணுங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்து போட்டு அழகு பார்க்குறாங்க, அது மாதிரி அப்போது ஆண்டாள் என்ன பண்ணியிருக்காங்க, மாலை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாலை கட்டியிருக்காங்க டிசைனாக. அதை கட்டி அவங்களே தன்னோட கழுத்தில் போட்டு பார்த்துருக்காங்க. அதாவது உயரம், இது இந்த உயரத்துக்கு கரெக்டாக இருக்குமா, ரொம்ப அதிகமான உயரத்தில் நம்ம மாலையை பின்னிட்டோமா, இது போட்டால் நம்மளோட காதலருக்கு சரியாக இருக்குமான்றதை போட்டு அவங்க கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்து அதுக்கப்புறம் அதை சில ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்பாட்ட கொடுத்துருக்காங்க. அவர் அங்கே போய் பெருமாளுக்கு போட்டோன்னா கணக்கு கச்சிதமாக இருந்திருக்கு. என்னடா இவ்வளோ கச்சிதமாக இருக்கே அப்படின்னு அவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் ஆண்டாள் என்ன பண்ணுறாங்க, மாலை பெருசாக இருக்குது, அதை அவங்க கழுத்தில் போட்டு பார்க்குறாங்க. ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அதை அவர் உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணுறாங்க. இதை பார்த்துறாரு அப்பா பெரியாழ்வார், பார்த்துட்டு பொண்ணை செல்லமாக கோபிச்சிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு செல்ல குழந்தை இல்லையா, செல்லமாக கோச்சிக்கிறாரு பொண்ணை. கோச்சிக்கிட்டு இந்த மாலை நீ போட்ட மாலையெல்லாம் நான் பெருமாளுக்கு போட மாட்டேன், நான் புதுசாக வாங்கி போடுறேன் அப்படின்ட்டு திரும்ப போய் புஷ்பம் வாங்கிட்டு வந்து புதுசாக கட்டி போடுறாரு மாலையை. அன்று இரவு பெரியாழ்வார் கனவுல வந்த பெருமாள், நீ போட்ட மாலை எனக்கு செட் ஆகலை, எனக்கு ஆண்டாள் போட்ட மாலை, ஆண்டாள் போட்டு ஆல்ட்ரு பண்ணி கைட்டு வச்ச மாலை இன்னும் கண்ணாடியிலேயே அப்படியே தான் இருக்குது, அவள் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறா, எனக்கு அந்த மாலையை போடு, அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும், இது ரொம்ப எனக்கு உறுத்தலாக இருக்குது நீ போட்ட மாலை அப்படின்னா அவர் பதறி அடித்து போய் எழுந்திரிச்சு மறுநாள் ஆண்டாள் சுடி அவங்க போட்டு கைட்டு வச்ச மாலையை திரும்ப கொண்டு போய் பெருமாளுக்கு போடுறாரு. ரொம்ப கச்சிதமாக இருக்குது. இதனால தான் ஆண்டாளுக்கு பேர் சூடித்தண்ட சுடர்கொடின்னு பேர். இதிலேருந்து பெரியாழ்வார் நினைக்கிறாரு, சரி நம்ம பொண்ணும் பெருமாளை காதலிக்கிறா, பெருமாளும் நம்ம பொண்ணை காதலிக்கிறா, 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு நினப்பு இருந்தாலும் உண்மையாக நேராக நடந்து வந்தால் தானே அவர் பேசலாம். அவர் சிலையாக தானே உட்காந்துருக்காரு. காலங்கள் இப்படியே போகுது. ஒரு நாள் கனவுல பெருமாள் வர்றாரு. உன் பொண்ணு அலங்காரம் பண்ணுற மாதிரியே, ஒரு பொண்ணை அலங்காரம் பண்ணுற மாதிரியே அலங்காரம் பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கு திருமணம் பண்ணி வை அப்படின்றாரு. இவரும் அதே மாதிரி ஆண்டாளை மணப்பெண் அலங்காரம் பண்ணி ஸ்ரீரங்கம் அழைச்சிட்டு போகிறாரு. பெருமாள் பக்கத்துக்கு போனோன்னா இவங்களும் பெருமாளோட ஐக்கியமாகிடுறாங்க. கணவன் மனைவி சமேதராக அங்கே ஐக்கியமாகிடுறாங்க ஸ்ரீரங்கத்தில். அதனால் அவர் பெருமாள் ஒரு வாக்கு கொடுக்குறாரு, இந்த மார்கழி மாதத்தில் நான் 4 மணிக்கு ஏந்திரிச்சு புனித நீராடி ஆற்றிலேயோ குளத்துலேயோ குளிர்ந்த நீரில் உடம்பை தூய்மைப்படுத்தி என்னை வணங்குறவங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் நாங்கள் கணவன் மனைவி சமேதராக வழங்குவோம், வாரி வாரி வழங்குவோம் அந்த வரத்தை அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாரு. அது முதல்ல மார்கழி மாதம் எப்படா பிறக்கணும் கன்னியர்கள்லாம் காத்து இருந்து மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து வீட்டை சுத்தம் பண்ணி காத்தால் வாசல் பெருக்கி கோலம் போட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு 4 மணிக்கெலாம் சுப்பிரபாதத்தை வீட்டில் ஒலிக்க செய்து அல்லது சுப்பிரபாதத்தை படித்து இப்படி பலவாறாக காலங்களை கடந்து வந்திருக்காங்க. அந்த காலத்தில் இந்த கதையை தாய் பொண்ணுக்கு சொல்லி அவங்க பொண்ணுக்கு சொல்லி இப்படி பாரம்பரியமாக வந்த ஒரு காலகட்டத்தில் டெக்னாலஜி வளர்ச்சி
அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே முடக்கி போட்டுருச்சு. அதாவது பாரம்பரிய பண்பாடே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்த மார்கழி 1ஆம் தேதி பிறந்தாலே ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். கோலங்கள், மாக்கோலம் போடுவாங்க பாருங்கள், அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு ஆம்பளையும் வீட்டு வாசலில் கோலம் போடுற பெண்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா இவங்க எப்போ கோலம் போடுறாங்கன்னே தெரியாது. அப்படியெல்லாம் வாழ்ந்த காலம். பசு சாணத்தை எடுத்துகிட்டு வந்து வாசலில் தெளித்து கூட்டி பெருக்கி மாக்கோலம் போட்டு அதுக்கு வண்ணம் தீட்டி அதில் சாணம் வச்சு அதில் பூ வச்சு அவ்வளோ ரம்மியமாக பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இதை ஆண்கள் பார்க்கவே முடியாது. ஒரு காலத்தில் கூட எந்த ஆண்கள் கண்ணுலையும் படவே மாட்டாங்க. ஆண்கள் கண்ணில் படாமலே இவங்க இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அவ்வளோ ஆச்சாரமாக இருந்த காலகட்டம்லாம் உண்டு. அதே போல் ஆண்கள்லாம் இந்த 4 to 6 காத்தால் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணும்போது அவங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை கொடுப்பார் பகவான். முன்னெல்லாம் ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெருவு அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. மார்கழி மாதம் வந்தாலே அந்த கோலம் போட்டு மாக்கோலம் போட்டு அதில் பூ வச்சு தாதர்னு ஒருத்தர் வருவார். 3:30 மணிக்கெலாம் வந்து சங்கு ஊதுவார் பாருங்க. அப்போது விஷயம் தெரியாது. அப்போ சங்கு ஊதும்போது பேய் பிசாசெல்லாம் ஓடி போயிடும்பாங்க. இந்த சங்கு ஊதுறது மக்களை எழுப்பி விடுறதுக்கு தான். சங்கு ஊதிட்டு ஒரு மணி அடிச்சுட்டு போவாங்க. அப்போ 3:30 மணிக்கெலாம் எல்லோரும் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டு எல்லாம் பார்க்க ஆரம்பித்து காலையில் அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் ஊர். அதே போல் எந்த ஊருக்கு பக்கத்துலலாம் அக்ரஹாரம் இருக்கோ அந்த ஏரியாலாம் அவ்வளோ ஒரு ரம்மியமாகவும் அமைதியாகவும் இருக்குங்க. நல்ல பழக்க வழக்கம் கிடைக்கும். இந்த அக்ரஹாரத்துலலாம் இப்போலாம் ஐயர்வாள்லாம் இருக்காரா என்னான்னு தெரில. எல்லா ஐயரையும் இவங்க மக்கள் வந்து அவளை புறக்கணித்து அவங்களாம் எந்த ஊரில் இருக்காங்கன்னே தெரில. அவங்களாம் இருக்கும்போதெல்லாம் அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். அக்ரஹாரம்னு ஒரு ஊர் இருந்துச்சுன்னா அதை சுற்றி இருக்கிற ஊரெலாம் அவ்வளோ அமைதியாகவும் அவ்வளோ நல்ல பழக்க வழக்கத்தோடையும் அவ்வளோ ரம்மியமாகவும் இருக்கும். அவங்களாம் 4 மணிக்கு ஒரு பஜனை அப்படின்ட்டு பஜனை பண்ணிட்டு வருவாங்க பாருங்கள். இந்த தலைமுறைக்கெலாம் அதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சூப்பராக அப்படியே பஜனை பண்ணிட்டு வருவாங்க இந்த மார்கழி மாதத்தில். அப்படி வரவேற்கிறாங்க கடவுளை. இந்த மாதிரி நற்பண்புகளை பார்த்து வளர்ந்த தலைமுறையெல்லாம் போயிடுச்சு. இப்போல்லாம் காலையில் எழுந்திரிச்சேன்னா செல்லை எடுத்து ரீல்ஸ் பார்க்குறேன், செல்லில் பாட்டு கேட்குறேன், இப்படி தான் ஓடுது. காலைல 4 மணிக்கு எழுந்து செல்லு தான் தலைமாட்டிலே வச்சுட்டு படுத்துகிறாங்க செல்லை. எங்கேருந்து இவங்கெல்லாம் வந்து நற்பண்புகளை வளர்த்துக்க போகிறாங்கன்னு தெரியல. என்றைக்கு நாகரிகம்ன்ற பேரில் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்துச்சோ அப்போவே பாரம்பரியமான நாகரிகம் போயிடுச்சு. பாரம்பரியம்னா என்னன்னே தெரியாமல் போயிடும் போல இருக்குது. கலாச்சார சீரழிவு, கலாச்சாரமே மாறிடுச்சு. இதுக்குன்னே மார்கழி மாதம்லாம் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக பரதநாட்டிய நிகழ்ச்சி நடக்கும். ஊருக்கு ஊர் காத்தால பஜனை நடக்கும். தாதர் வந்து சங்கு ஊதி எழுப்பிவிடுவார் மணி அடித்து. இப்படி தை மாதத்தை வரவேற்கிறதுக்காக மார்கழி மாதத்துலேருந்தே 30 நாளும் அவ்வளோ சூப்பராக சுறுசுறுப்பாக தயார் நிலையில் இருப்பாங்க தை 1 வரவேற்கிறதுக்காக. அதை தை மாதங்கிறது பீடை மாதம் கிடையாது, அது புனிதமான மாதம். மார்கழி மாதங்கிறது எல்லோரும் சில பேர் சொல்லுவாங்க பீடை மாதம்னு. பீடை மாதம்லாம் கிடையாது, ரொம்ப புனிதமான மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் பூமிக்கு ரொம்ப அருகில் ஓசோன் மண்டலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சுவாசிக்கிற காற்று அவ்வளோ அற்புதமாகவும் மன நிம்மதியோடையும் நல்ல ரம்மியமான சூழ்நிலையும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களின் அறிவுரையாக இருக்குது. இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் போய்ட்டு வந்து பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். உடம்பில் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் தாண்டவம் ஆடும். மார்கழி மாதத்தோட சிறப்பு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு வீட்லேயும் டிசம்பர்னு வளர்ப்பாங்க. டிசம்பர் செடின்னு அப்படியே பூத்து குலுங்கும். டிசம்பர் மாதம்னே சொல்லுவாங்கம்மா, டிசம்பர் பூ மாதம்னே சொல்லுவாங்க. வீட்டுக்கு வீடு அவ்வளோ பூக்கள் பூத்து குலுங்கும். டிசம்பர் பூ இல்லாத பெண்களே பார்க்க முடியாது, அவ்வளோ பூக்களோடு இருக்கும். பூக்கள் மாதம்னே சொல்லலாம். ஒரு பாட்டு கூட பாடியிருப்பாங்க, பூ பூக்கும் மாதம் தை மாதம்னு. ஆனால் இது டிசம்பர் மாதம் பூக்க ஆரம்பித்து பூத்து குலுங்குற மாதம் டிசம்பர் மாதம்.
அந்த டிசம்பர் மாதம்தான் மார்கழி மாதமாக தமிழ் மாதத்தில் கொண்டாடப்படுது. இந்த மார்கழி மாதத்தில் டிசம்பர் ஃபுல்லாக பலவிதமான பூக்கள் இருக்கும். டிசம்பர் பூ சூடாத பெண்களே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இப்போல்லாம் எந்த வீட்லேயும் டிசம்பர் பூ கூட இல்லை. அந்த அளவுக்கு எல்லாம் ஆன்லைன் வர்த்தகமாக ஆயிடுச்சு. வாசலில் கோலம் போடுறதுலேருந்து கோலம் போடுறது கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு பேப்பர் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து வாசலில் ஒட்டி விட்டுறாங்க. வாசல் தெளிக்கிறதுக்கு பச்சை தண்ணியை தான் தெளிக்கிறாங்க. என்றைக்கு இந்த சாணம் தெளிக்கிறத விட்டாங்களோ அன்றைக்கே பாதி ஆரோக்கியம் போயிடுச்சு பெண்களுக்கு. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி முழு சந்திரனும் இணையும் நாள் தான் திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனும் திருவாதிரை நட்சத்திரமும் இணைந்து வர நாள் தான் ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. இந்த தரிசனமானது சிவபெருமான் ஆகாய நடனம், அதாவது காலை தூக்கி ஆகாய நடனம் ஆடியனால்தான் ஆருத்ரா தரிசனம். இந்த தரிசனத்தை யாரெல்லாம் கண்டு கழிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் ஏற்படுற அவங்க ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் அனைத்து தோஷமும் 6 மாதத்துக்கு நெருங்காது. இந்த ஆருத்ரா தரிசனத்தை தரிசிக்கிற எந்த ஜாதகரோட ஜாதகத்திலையும் தோஷம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த தோஷமானது 6 மாதத்துக்கு அந்த தோஷம் அவங்கள நெருங்காது. வாய்ந்த ஒரு திருநாள் தான் ஆருத்ரா தரிசனம். இந்த தரிசனத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வீட்டில் களி கிண்டி எல்லாருக்கும் தானமாக கொடுத்து சிவபெருமானை இரவு முழுவதும் 6 கால பூஜையிலையும் கலந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடங்கள் தாமதம் எல்லாமே தவிடுபடியாக ஆயிரும். இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்துக்கு பல நற்பண்புகளும் இந்த மார்கழி மாதத்தில் கடவுளை தரிசிக்கிற அனைவருக்கும் நற்பலன்களும் ஏற்படும். இதே போல் இந்த மார்கழி மாதத்துக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. அதெல்லாம் பேசினோம்னா பதிவு ரொம்ப நீட்டாக போகும், பெருசாக போகும். அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.